சங்கீதம் 85வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம். கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். எல்லாரும் இந்த வார்த்தைகளை சேர்ந்து படிக்கலாம். கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். இன்னொரு விசை படிக்கலாமா? அல்லேலூயா. இந்த மாதம் கிருபையின் மாதம் சொல்லி கிருபையை குறித்து நிறைய போற இடங்களிலெல்லாம் கிருபையை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். கடந்த வாரம் கூட கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வசனத்தை கேட்டோம். போன வாரம் ஆராதனை முடிச்சுட்டு நான் ராசிபுரம் போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் என் உள்ளத்துல பேசினாரு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ இந்த தலைப்புல பிரசங்கம் பண்ணு, கிருபையும் சத்தியமும் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கே புதுசா இருந்தது. படிச்சிருக்கிறோம் கிருபையும் சத்தியம்னா என்ன அப்படின்னு, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த வசனத்தெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு சரியான புரிதல் எனக்கே இல்லை. போன வாரம் வரைக்குமே சரியான புரிதல் இல்லை. அதற்கப்புறம் இந்த வார்த்தை வந்துருச்சுன்ட்டு வாரம் முழுவதும் அந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்தேன், அதற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாட கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம், செய்தியின் தலைப்பு கிருபையும் சத்தியமும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் செய்தி கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல நேரம் நிமிர்ந்து உட்காந்து. தூங்குனீங்கன்னா என்னாத்துமா போட்டலாம். ஆமென். அதனால நல்லா தைரியமா கொஞ்ச நேரம் வசனம் சரியான நேரத்துக்கு எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். இந்த வார்த்தைகளை நீங்க ரொம்ப கவனிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பைபிள்ல நிறைய இடங்கள்ல கிருபை அப்படின்ற வார்த்தையோட எந்த வார்த்தை சேர்ந்து வருகிறது என்றால் சத்தியம் அப்படின்ற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. நீங்க குறிக்கிறதுனா குறித்து கொள்ளுங்க, வேகமா எடுத்து படிக்கலாம். இப்ப நம்ம வாசித்தோம் சங்கீதம் 85வது சங்கீதம் 10வது வசனம், கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அல்லேலூயா. சங்கீதம் 25வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 25வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தரோட உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். அல்லேலூயா. சொல்லுங்க, கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். அல்லேலூயா. சரி, சங்கீதம் 89வது சங்கீதம் 14வது வசனம். 89வது சங்கீதம் 14வது வசனம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இத்தனை வசனங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. இந்த எல்லா இடங்களிலையும் எந்தெந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது? சத்தமா சொல்லுங்க, கிருபையும் சத்தியமும். அல்லேலூயா. அப்ப கிருபை சத்தியம் என்றால் என்ன? கிருபைக்கும் சத்தியத்திற்கும் என்ன தொடர்பு? ஏன் கிருபை சத்தியத்தோடு இணைகிறது, சத்தியம் கிருபையோடு இணைகிறது? ஏன்னா பைபிள்ல மற்ற நிறைய காரியங்கள் இருக்கு. கிருபை இருக்கிறது, அபிஷேகம்னு போடலாமே, வரங்கள்னு போடலாமே, ஊழியம்னு போடலாமே. அல்லேலூயா. வேற அநேக காரியங்கள் இருக்கிறது. ஏன் இத்தனை? ஏதோ ஒரு இடத்துல வந்தா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் கிருபை சத்தியம், கிருபை சத்தியம், கிருபை சத்தியம். இந்த ரெண்டு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அப்ப அதோடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கு நாம் அதை தான் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, முதலாவது புரிந்து கொள்வோம், கிருபை என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, கிருபைக்கும் சத்தியத்திற்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன, அதை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, பாத்தீங்களா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு
இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை, அந்த இடத்துல வார்த்தை என்று சொல்லப்படுவது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தையாயிருந்த இயேசு, ஆவியாயிருந்த இயேசு இந்த உலகத்திலே மரியாள் வயிற்றில ஒரு குழந்தையாய் உருவாகி என்னவா மாறினார்? மாம்சமாய் மாறினார். அப்ப இயேசு மாம்சமாய் மாறினார், வார்த்தை மாம்சமாய் மாறினது. அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவராய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அப்ப இயேசுவுக்குள்ள என்ன இருந்தது? கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவுக்குள்ளே கிருபையும் சத்தியமும் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்படியே பாருங்க 17வது வசனம், அதே 1வது அதிகாரம் 17வது வசனம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் உண்டாயின. இப்ப கிருபை சத்தியம் இது ரெண்டையும் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் அத ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அல்லேலூயா. பிரமாணத்தை ஒரு பக்கமும் கிருபை சத்தியத்தை ஒரு பக்கமும் வைக்கிறாங்க. இந்த பிரமாணம் மோசேயின் மூலமாய் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் வந்தது. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, சத்தியம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எதை குறிக்கிறது? யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியம் என்பது பழைய உடன்படிக்கையில, பழைய ஏற்பாட்டில எழுத்து வடிவத்தில் இருந்தது. அல்லேலூயா. அது ஒரு வார்த்தையாய் இருந்தது, அது ஒரு எழுத்தாய் இருந்தது. புதிய உடன்படிக்கையில, புதிய ஏற்பாட்டில சத்தியத்திற்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சத்தியத்திற்கு ஒரு, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே எழுத்தா இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையிலே அதற்கு ஒரு உருவம், அது ஒரு உருவமாய் ஒரு சரீரமாய் மாறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, அது இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டா மேல் வசனம் சொல்லப்படுகிறது 14ல நம்ம வாசித்தோம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் யாருக்குள்ளே வாசம் பண்ணினார்? யாரு நமக்குள்ளனா? அந்த நாம் யாரு? இயேசுவா. இப்பதான் யார் வசனத்தை கவனிக்கிறீங்கன்னு புரியுது. அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை, அந்த வார்த்தைன்றது யாரு குறிக்குது? இயேசுவை குறிக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே, அந்த நாம் யாரு? நான் தான். இயேசுவுக்குள்ள இருந்த கிருபை சத்தியம் எனக்குள்ளே வந்து விட்டது. இப்ப இந்த சத்தியத்திற்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுகிறது. அந்த சத்தியம் நீங்களும் நானும் தான். விளங்குறாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும். வீடியோ ஒர்க் ஆகலையா பாரு, ஒர்க் ஆக செக் பண்ணிக்கோ. கிருபையும் சத்தியமும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபைனா இயேசு, சத்தியம்னா நான். கிருபைனா இயேசு, சத்தியம்னா நான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபைனா இயேசு, சத்தியம்னா. விளங்குதா? புரியும், போக போக புரியும். குழப்பற மாதிரி இருக்கும், போக போக புரியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 85வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 85வது சங்கீதம் 11வது வசனம். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளை, கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். புரியலன்னா கேளுங்க, இது ஒரு டீச்சிங் செஷன். ஓகே, இதை நீங்க புரிந்து கொள்ளணும். கிருபை சத்தியம், இதை நீங்க விளங்கி கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். சரி, இந்த வசனத்துல பார்க்கிறோம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். நல்லா கவனிங்க, சத்தியம் எங்கிருந்து முளைக்கிறதா? வானத்திலிருந்து அல்ல, பரலோகத்திலிருந்து அல்ல. எங்கிருந்து? நாம எங்கிருந்து உருவானோம்? ஆண்டவர் மண்ணிலிருந்து நம்மள என்ன பண்ணாரு? அப்பன்னா நாம எங்கிருந்து முளைத்தோம்? விளங்குதுங்களா? சத்தியம் எங்கிருந்து முளைக்கிறது? அப்ப யார் சத்தியம்?
விளங்குதுங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் நான் பேசுறது புரிஞ்சுக்கிறீங்க? 37வது சங்கீதம் 3வது வசனம். 37வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள், சத்தியத்தை மேய்ந்துகொள். எங்கே குடியிருந்து? எங்க குடியிருந்து? தேசம்னா எந்த இடம்? பூமி. அப்ப சத்தியம் எங்க இருக்குதா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுனா, இவ்வளவு நாளா வசனத்தை பெற்றுக்கோ, வசனத்தை பெற்றுக்கொள், வசனத்தை பெற்றுக்கொள் நாம நினைச்சோம். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுனா இங்க இருக்கிற மக்களை ஆத்தும ஆதாயம் பண்ணு. எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குது? புரிஞ்சவங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், நீங்கள் சத்தியமா இருக்கிறீர்கள். சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னா ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக மற்றவர்களையும் சத்தியத்திற்குள்ள கொண்டு வாங்க. அதுதான் அதோட அர்த்தம். இருள்ல இருக்கிற மக்களை எங்க கொண்டு வாங்க? விளங்குதா? நான் பேசுறது பேர் புரியுது? புரியுதுன்றவங்க சத்தமா அல்லேலூயா. ஒன்னும் விளங்கலன்றவங்க சத்தமா அல்லேலூயா. பரவாயில்லையே, உண்மையாலுமே எழுப்புதல் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப கிருபை என்கிற இயேசு நமக்குள்ள வந்து அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நம்ம நிரப்பினதுனால இப்ப நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? சத்தியமாய் மாற்றிருக்கிறார். பழைய உடன்படிக்கையில எழுத்து கைகளிலே இருந்தது, கற்பலகைகள் இருந்தது. மோசே கையில கர்த்தர் எழுத்தை எந்த வடிவில கொடுத்தாரு? கற்பலகை, கல்லுல செதுக்கி கொடுத்தாரு. எரேமியாலையா ஏசாயால வாசிக்கிறோம், கடைசி நாட்களிலே கற்களினால் அல்ல, அவருடைய இருதயத்தில் என்னுடைய பிரமாணங்களை நான் எழுதுவேன் அப்படின்னு தீர்க்கதரிசி மூலமாய் இந்த காலத்தை குறித்து அவரு சொல்றாரு. நான் கல்லுல எழுத மாட்டேன், எங்க எழுதுவேன்? அது யார் அந்த இருதயம்? விளங்குதுங்களா? மோசே கையில சத்தியத்தை எழுத்து வடிவில் கொடுத்தாரு. புதிய உடன்படிக்கையில சத்தியத்தை நம்முடைய இருதயத்துல வச்சுட்டாரு. இப்ப இந்த வார்த்தை மாம்சமாகி, அப்படின்னா எனக்குள் வைத்திருக்கிற இந்த சத்தியத்தை என் வாழ்க்கையில நான் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என் மூலமாய் இந்த உலகத்திலே வெளிப்படுகிறது. அப்ப நான் தான் இந்த உலகத்துல கர்த்தருடைய சத்தியமாய் இருக்கிறேன். புரிஞ்சவங்களா? இல்லையா சொல்லுங்க பாப்போம். பைபிள்ல எங்கெங்கெல்லாம் வார்த்தை சத்தியம்னு வருதோ அந்த சத்தியம்னு வரத நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். பழைய உடன்படிக்கையின்படி அர்த்தத்துல வந்துச்சுன்னா எழுத்து வடிவம், புதிய உடன்படிக்கையின் அர்த்தத்துல வந்துச்சுன்னா அது என்னை குறிக்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியம் என்பது நீங்களே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப தொடர்ந்து ஒரு சில வசனங்களை கவனிங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? விளங்குறவங்க நல்லா ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 44, 45, 46 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் 8வது அதிகாரம் 44, 45, 46. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் எனக்கு குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல
சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லல, வேதபாரர்கள் பரிசேயர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 44, உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். அவனிடத்தில் என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. ஏனென்றால் அவன் பொய்யனும். இப்ப இந்த வசனம் இப்ப இந்த இடத்துல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? பிசாசையும் அவனை சார்ந்த கூட்டத்தை பத்தி போட்டிருக்கு. இப்ப அப்படியே இந்த வசனத்தை எடுத்துட்டு வந்து நம்மளோட எடுத்து போடுங்க. நம்முடைய பிதா யாரு சொல்லுங்க? நம்முடைய பிதா யாரு? பரலோக தகப்பன். அவரிடத்தில் என்ன இருக்கிறது? பிசாசின் இடத்துல பொய். உங்கள் பிதா பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஆனால் எங்க பிதா சத்தியமுள்ளவரா இருக்கிறார், உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தானா பேசல, உங்களுடைய பிதா பிசாசிலிருந்து எடுத்து பேசுகிறீர்கள். எங்க பிதா சத்தியம் உள்ளவர். நாங்க தானா பேசல, அந்த பரலோக தகப்பனுடைய சத்தியத்திலிருந்து எடுத்து நாங்கள் பேசுகிறோம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? அல்லேலூயா. 45, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினால் நீங்கள் என்னை. மற்றவங்களுக்கு அது புரியல, அவங்க அதை நம்பல. நாங்க நம்புறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா எங்க பிதா பரலோக தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் பேசலாம் புரியுது? கவனிக்கிறீங்களா? நம்முடைய பிதா பரலோக தெய்வம். அவர் சத்தியம் உள்ளவர். அவர் பொய் உரையாத தெய்வம். அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறபடியினால் அவருடைய சத்தியம் எங்களுக்குள் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில வார்த்தை வார்த்தையாகவே இருந்தது. புதிய உடன்படிக்கையில வார்த்தை மாம்சமாய் மாறினது. எப்படி மாம்சமாய் மாறினது? அதை இயேசு தன் சரீரத்தில் செய்து காட்டினார். எழுத்தை தன் சரீரத்தில் நடப்பித்து காண்பித்தார். இப்ப அதே போல கிறிஸ்துவை பின்பற்றி நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வைக்கிற சத்தியங்களை, வெளிப்பாடுகளை, வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல நாம செய்யும் போது நாம எதை பிரதிபலிக்கிறோம்? சத்தியத்தை இந்த உலகத்திற்கு காட்டுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? கிருபையும், எல்லாரும் ஒரு 3 முறை சொல்லுங்க பார்ப்போம். கிருபையும் சத்தியமும். அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும். உங்க உள்ளத்துல தான் சத்தியம் இருக்கு. உங்க மனது இருக்குல்ல. இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஓகே. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல ஜனங்கள் தங்கள் கைகளிலே சத்தியத்தை வைத்திருந்தார்கள். எழுத்து எங்க இருந்தது? கைகளிலே இருந்தது. புதிய உடன்படிக்கையில கர்த்தர் உள்ளத்துல வச்சிட்டார். அல்லேலூயா. ஏன் உள்ளத்துல வச்சாருன்னா, எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் இதை நம்மளால என்ன பண்ணிட்டே இருக்க முடியாது. பழைய உடன்படிக்கையில எழுத்து ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே, கேருபீன்களுக்கு நடுவிலே, உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள பலிபீடத்துல, ஆசாரியர்கள் கூட போக முடியாத இடத்துல தான் என்ன இருந்தது? எழுத்து இருந்தது. புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அந்த சத்தியம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்த சத்தியம், எல்லாராலும் யாரும் ஈஸியா போய் அப்ரோச் பண்ண முடியாது, ஈஸியா எடுத்து படிக்க முடியாது, ஈஸியா எடுத்து பார்க்க முடியாதபடிக்கு பாதுகாக்கப்பட்ட எழுத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வைத்து விட்டார். இப்ப ஏன் ஒவ்வொருடைய இருதயத்தில் இந்த எழுத்தை வச்சிட்டாருன்னா, இந்த எழுத்தை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் தான் செய்து காண்பிக்க வேண்டும். வார்த்தை மாம்சமாகி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும். கர்த்தர் நல்லவர். கிருபை என்கிற இயேசு பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல சத்தியம் என்கிற வார்த்தையை எழுத்து வடிவிலே கொடுத்தார். அல்லேலூயா. கிருபை சத்தியம் தனித்தனியாக இருந்தது. ஆமென். கிருபையும் சத்தியமும் தனித்தனியாக இருந்தது.
புதிய உடன்படிக்கையில இயேசு என்கிற கிருபை சத்தியத்தினால் நிரப்பப்பட்டவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப கிருபை எங்க இருக்கு? சத்தியம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்துல கைய வச்சு, கிருபை எனக்குள் இருக்கிறது, சத்தியம் எனக்குள் இருக்கிறது. உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டுவதில்லை. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிப்பார். அப்ப சத்தியம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்குது. விளங்குதுங்களா? ஹல்லேலூயா. இப்ப நம்மள என்ன சொல்றாரு? எப்பா, வார்த்தை நான் எப்படி மாம்சமா மாறி இந்த உலகத்திற்கு சத்தியத்தை என்னுடைய நடைமுறையில செயல்ல நான் காண்பித்தேனோ, அதே போல உன் இருதயத்தில் நான் வைத்த சத்தியத்தை இந்த உலகத்திலே நீ காட்டு காட்டு. இப்ப சத்தியம் எப்ப வேலை செய்யுதுன்னா, நீங்க எப்ப ஆக்ட் பண்றீங்களோ, நீங்க எப்ப செயல்படுகிறீர்களோ, அப்ப சத்தியம் வெளிப்படுகிறது. சத்தியம், நல்லா கவனிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஹல்லேலூயா. இப்ப இந்த சத்தியத்தை நீங்க அறிவீர்கள்னா சொல்றது இல்ல, இந்த சத்தியத்தின்படி நீங்கள் செயல்படும் போது எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அநேக மக்களை இந்த சத்தியத்திற்குள்ள கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல மனுஷனாவே இருந்தான், தேவன் தேவனாகவே இருந்தார். நீ என்கிட்ட வரணும்னா 3 ஸ்டெப் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். முதல்ல பிரகாரத்துல தண்ணி தொட்டி கழுவி சுத்தமாக, அது அங்கேதான் இருக்கணும். ஆசாரியன் என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுக்கிற பலிகளை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துல ஜெபம் பண்ணிட்டு, அப்புறம் அங்கிருந்து திரும்ப கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவர்கிட்ட வந்து இங்க காமிச்சிட்டு, இதோ ஒருத்தன் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்க நிக்கிறான்? எங்க நிக்கிறான்? இந்த அங்க தூரமா நிக்கிறான் பாருங்க, அவன் தான் ஆண்டவர். எங்க எங்க அவன்? யார்? அவன் தானா? என்ன ரத்தம் கொண்டு வந்திருக்கிறான், பாவம் நிறைய பண்ணிட்டானா இவன்? என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் பாவம் நிறைய பண்ணிட்டான். ஏதோ பார்த்து மனதிற்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க ஆண்டவரே. அப்படியா? என்ன கொண்டு வந்துக்கிறான்? ஆடு ரத்தம், மாடு ரத்தம் இல்லப்பா, பாவம் கொஞ்சம் பெருசா இருக்குதுப்பா, புறா ரத்தம்லாம் பத்தாது, மாடு ரத்தம் தானே வேணும். சரி, ஏதோ பார்த்து பண்ணி கொடுங்க ஆண்டவரே. யார் பேசுறது? ஆசாரியர்கள். அப்புறம் ஆண்டவர் சரி போ அப்படின்னு உடனே இவர் வந்து, எப்பா உனக்காக பயங்கரமா பரிந்து பேசணும்பா. அல்லேலூயா. விளங்குதா? உனக்காக பயங்கரமா அப்பாட்ட பேசியிருக்கிறேன், பாவம்லாம் மன்னிச்சுட்டாராம். இந்தா போ, இனிமேலாவது நல்ல பிள்ளை என்ன பண்ண வாள்னு ரத்தத்தை தெளிச்சு அனுப்புனாரு. நம்பால் போயிட்டு அடுத்த வாரம் இன்னொரு பெரிய மாட்டு ரத்தத்தை கொண்டு வர்றாரு. என்ன, போன வாரத்தோட இன்னும் பெரிய பாவம் செஞ்சு வந்திருக்கிறேன், திரும்ப போ ஆண்டவர்கிட்ட போ. ஆண்டவரே, யாரு? போன வாரம் வந்தவனா? அவன் திருந்தவே மாட்டான்ல. நான் இவனை சொல்லல, இல்ல தம்பிய பாக்குறீங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்ப? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டுல இப்படிதான் இருந்துச்சு. யாரும் எங்க போக முடியாது, ஆண்டவர்கிட்ட போக முடியாது, இப்படி இருந்தது. அதான் சொன்னேன், இங்க ஆசாரியர்கள் கையில சத்தியம் இருந்துச்சு, ஆண்டவர் கிருபை தனியா இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இதெல்லாம் ஒன்றும் சுத்தப்பட்டு வராது அப்படின்ட்டு ஆண்டவர் உன்னதங்களிலிருந்து இறங்கி வந்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பெரிய திரையை போட்டு என்ன பண்ணியிருந்தாங்க? மூடிந்தாங்க. இதை கிழிச்சிட்டாரு. கிழிச்சிட்டு அடுத்து வந்தாரு. இங்க வந்தா ஆசாரியர்கள், ஆண்டவரே நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், நீ என்ன நீ தள்ளு, நான் என் பிள்ளைகிட்ட நான் நேரா போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவரே உங்க இடத்துக்கு வந்துட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணினார், எனக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப வார்த்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, இப்ப வார்த்தை எனக்குள்ளே வந்தது. எல்லாரும் சொல்லுங்க. யாரெல்லாம் பைபிள் தூக்கிட்டு வந்தீங்க? நிறைய பேர் பைபிளே தூக்காம வராங்க. எல்லாம் பைபிள் தூக்கலாம். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, சத்தியம் எனக்குள்ளே வந்தது. இப்ப
இந்த வார்த்தை ஆவியா இருக்கிறது. சொல்லுங்க, வார்த்தை என்னவா இருக்கு? அல்லேலூயா. எழுத்து ஆவியாய் மாறினது போல இப்ப என் இருதயத்தில் இருக்கிற சத்தியம் ஆவியாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். தேங்க்யூப்பா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். 16வது அதிகாரம் யோவான் 13வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:13. எஸ், வேக வேகமாக. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எனக்குள்ள சத்திய ஆவியானவர் வந்தபடியினால், இப்ப நல்லா கவனிங்க, சத்தியம் சத்தியம் இவ்வளவு நேரம் பேசினல்ல, எழுத்துன்றதை விட அதுதான் ஆவியானவர். அவருக்கு பேர் என்னது? சத்திய. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எழுத்தா இருந்தது, புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல ஆவியாய் மாறினது. ஆவினா என்னது? கண்ணுல பார்க்க முடியாது, ஆவியாய் மாறினது. அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் எனக்குள் வந்து விட்டார். அல்லேலூயா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, எங்க வரும்போது? எனக்குள் வரும்போது. படிங்க அந்த வசனத்தை. எனக்குள் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப உங்களை யார் நடத்துறா? உங்கள் ஆவியானவர் நடத்தும் போது நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அதுதான் சத்தியம். எத்தனை பேர் விளங்குது? இப்ப இந்த வார்த்தை ஆவியா இருந்தது. அந்த ஆவியா இருந்த வார்த்தை ஆவியானவருக்குள்ள எனக்குள்ள தோன்றினது. இப்ப ஆண்டவர் வந்து இந்த சத்தியம்ன்ற வார்த்தைய என் வாய் மூலமா உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேசிட்டு இருக்கிறாரு. இதுதான் சத்தியம். இப்ப நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா வியாதியோட படுத்துட்டு இருக்கு, உன் கைய மேல வச்சு போய் ஜெபம் பண்ணு. உள்ள வார்த்தை கேக்குதா? எத்தனை பேருக்கு கேக்குது? கேக்குது. உடனே அந்த வார்த்தையை கேட்டு போய் அந்த அம்மா மேல கைய வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவாயாக அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க? சொல்றீங்கல்ல, அதுதான் சத்தியம். அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஆண்டவர், அந்த சகோதரி ரொம்ப துக்கமா இருக்கிறாங்க, போய் அவங்கள்ட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் பேசுறாரு, போறேன், கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு, உங்க பிரச்சனை எல்லாம் மாறும், தைரியமா இருங்க. நீங்க சொல்றீங்கல்ல, அதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம். நீங்க இதை யார் இடத்துல எல்லாம் பேசுறீங்களோ அவர்கள் விடுதலையாவார்கள். ஒரு சர்ச்சுக்கு போனேன். ஒரு ஊழியக்காரர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது பிசாசு வந்து ஆடுது. இந்த பாஸ்டுக்கு அதெல்லாம் புதுசு போல. உடனே பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாரு. தூக்கிட்டு வந்துட்டு இப்படி முன்னாடி காமிச்சு, ஏய் இது என்னது தெரியுமா? பைபிள், ஓடு, இயேசு நாமத்துல ஓடு, இயேசு நாமத்துல ஓடுன்னு இந்த பைபிளை தூக்கி எங்க வச்சுட்டாரு? அது தலைமையில வச்சு. அது அப்படி ஒரு அடி அடிச்சோன்னா பைபிள் போய் மூளையில விழுந்துருச்சு. ஏய் நீ பைபிளே அடிச்சு தள்ளிட்டியா? நீ என்ன பண்ற? நரகத்துல போட்டு எரிகிற அக்கில உன்னை போட்டு அமுத்துற, அதை பண்றேன். கடைசியில ஒண்ணு பள்ளீர்னு விட்டுச்சு பாருங்க. யார? அமைதியா போய் உட்கார்ந்துட்டாரு. இது சத்தியம் அல்ல. நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இப்ப மட்டும் கவனிக்காதீங்க, வேற மாதிரி ஆயிடும். இது சத்தியம் அல்ல. இதுல இருந்து ஆவியானவர் உள்ள பேசுறாருல, அதை நீங்க செய்யறீங்கல்ல, அதுதான் சத்தியம். எத்தனை பேருக்கு விளங்குது? நைட்டு தூங்குறோம் பாஸ்டர், தலைமாட்டுல பைபிளை வச்சுட்டு ஜோத்திரம் 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 தூங்குறோம், அப்பவும் கெட்ட கனவு வருது பாஸ்டர். இதுக்கு பவர் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னடா இவரு ஏதோ கள்ளோபதேசம் பேசுறாரோ? அதுக்கு தான் சொன்னேன், ஒழுங்கா கவனிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்றதை என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். பாதியில தூங்கிட்டு பாதியை மட்டும் கவனிச்சுட்டு என்ன பேசுறாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு கூடாது. சரிங்களா? இந்த வார்த்தைய படித்து இதை உள்வாங்கி இதுல இருந்து ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை பேசி அந்த காரியத்தை நீங்கள் அப்படியே செயல்படுத்துகிறீர்கள் அல்ல, அதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை யாரிடத்துல எல்லாம் போய் பேசுறீங்களோ அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள்.
இந்த சத்தியத்தை எங்கெங்கெல்லாம் போய் சொல்றீங்களோ அவங்க விடுவிக்கப்படுவார்கள். இப்ப நாம இதெல்லாம் விட்டுட்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்னையா சத்தியம், எதுயா சத்தியம்? ஹல்லேலூயா. எனக்குள் ஆவியானவர் பேசுகிற காரியத்தை நான் செயல்படுத்தும் போது அந்த இடத்துல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. புரிஞ்சவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, புரிஞ்சதா? பக்கத்துல பாத்துங்க, புரிஞ்சதா? புரிஞ்சதா கேளுங்க. ஆமென். யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 17 உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. உம்முடைய வசன சத்தியத்தினாலே அவர்களை. இப்ப இந்த சத்தியம், சத்திய ஆவியானவர் எனக்குள் வந்து விட்டார், நான் சத்தியமா இருக்கிறேன். இந்த சத்தியம் என்ன பண்ணுது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். சத்தியம் உங்களை என்ன பண்ணுது? அடுத்த வார்த்தை சொல்லுது, உம்முடைய வசனமே சத்தியம். அப்படின்னா இப்ப உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நீங்க யாரிடத்திலெல்லாம் வசனமாய் பேசுகிறீர்களோ அவர்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள். பரிசுத்தம் யார் மூலமா போகுது? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என் மூலமா போகுது. ஆண்டவரே இதெல்லாம் விளங்கி கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் மூலமா உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் வருகிறது. விளங்குதா? விளங்குதா? சத்திய ஆவியானவர் எனக்குள் வந்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், என் வாழ்க்கையை மாற்றுகிறார், என் எண்ணங்கள், என் யோசனைகள், என் நினைவுகள் எல்லாம் அவரை போல மாற்றுகிறார். இப்ப எனக்குள்ள இருந்து ஆவியானவர் ஏவுகிறார், எனக்குள்ள இருந்து பேசுகிறார். நான் யாரிடத்துலலாம் போய் பேசுகிறேனோ, யாரெல்லாம் தொடுகிறேனோ, எங்கெங்கெல்லாம் போய் நிக்கிறேனோ அங்கே பரிசுத்தம் என் மூலமாய் கடந்து வருகிறது. அதனாலதான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தம் எங்கேயோ இல்ல, உங்களுக்குள்ள இருக்கு. விளங்குறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இனி யாரையுமே போய் பாவின்னு சொல்லாதீங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் உன்கிட்ட பேசுறதுனால நீ பரிசுத்தமாயிட்ட. இப்ப நம்ம என்ன பேசணும்? நாம பரிசுத்தம்னு பேசணும். ஆனா இப்ப நம்ம ஆளுங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? பாவம். யோ, லாங்குவேஜை மாத்தியா? என்னன்னு பேசணும்? பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். பரலோகத்துல தேவ தூதர்கள் 24 மணி நேரமும் எப்படி ஆண்டவரை துதிக்கிறாங்களாம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சொல்ல 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 அது அப்படியே பரிசுத்தமா பயங்கரமா. நல்லா கவனிங்க, பரிசுத்தம்ன்ற வார்த்தையுடைய அர்த்தம் பாவம் இல்லாமை கிடையாது. பாவம் இல்லாததுனால பரிசுத்தம் இல்ல, அதை விட இன்னும் அதிகமான அர்த்தங்கள் இருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், பரலோகத்துல பாவம் இருக்குதா? பரலோகத்துல பாவம் இருக்குதா? தீமை இருக்குதா? அசுத்தம் இருக்குதா? அப்ப அங்க பரிசுத்தம் பரிசுத்தம் ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? இப்ப இங்க வந்து பரிசுத்தமா இரு அப்படின்னா, ஆமாங்க நான் பாவம் பண்ணாம உண்மையா இருக்கணுங்க பரிசுத்தமானு சொல்லலாம். அங்க பாவமே இல்ல, பாவம்ன்ற ஒண்ணு அங்க கான்செப்டே கிடையாது, எல்லாமே பரிசுத்தமா தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு அங்க பரிசுத்தர் பரிசுத்தம் சொல்றாங்க? பரிசுத்தம்னா வெறும் பாவம் இல்லாமை மட்டும் கிடையாதுங்க. பரிசுத்தம்னா அது எல்லா நாமங்களையும் ஒட்டுமொத்தமாய் சேர்த்த ஒரு கூட்டு. நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், இதெல்லாம் ஒன்னா சேர்த்தீங்கன்னா அதுக்கு மொத்தமா ஒரு பேர் வையினா பரிசுத்த. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகையால். அப்படின்னா நான் ரொம்ப சுத்தமா இருக்கிறேன், நீயும் சுத்தமா இரு. அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, என்னை போலவே நீ இரு, என்னை போலவே நீ இரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறதுலாம் விளங்குது? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19வது வசனம், யோவான் 17வது அதிகாரம் 19வது வசனம், அவர்களும் சத்தியத்தினாலே
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே. இப்ப இந்த வசனம் உங்களுக்கு விளங்குதா? நான் நிறைய முறை இந்த பைபிள் இந்த வசனத்தை படிச்சு எனக்கு விளங்கவே இல்லை. என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குகிறேன். அவர் ஏற்கனவே பரிசுத்தமா தான் இருக்கிறாரு. அவர் ஏன் திரும்ப திரும்ப தன்னை பரிசுத்தமா மாத்தணும்? அவர் ஏற்கனவே என்னவா தான் இருக்கிறாரு? பரிசுத்தமா தான் இருக்கிறாரு. இங்க அழகா வசனம் சொல்லுது, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே. அப்படின்னா நான் இவர்களுக்குள்ள திரும்ப சத்தியத்தை கொடுத்து 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 இந்த வார்த்தை பரிசுத்தமாய் நான் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அவர்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள். எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்தம் உண்டாகிறது. சத்தியத்தை அறிவீர்கள். 32வது வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றார். நல்லா கவனிங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். எத்தனை பேருக்கு நான் பேசுறதெல்லாம் புரியுது? யோவான் 14:6 வாசிங்க. யோவான் 14:6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க. இயேசு 3 வார்த்தைங்க பயன்படுத்துறாரு. வழி, சத்தியம், ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் பேசலாம் புரியுது? பக்கத்தில் 10 நிமிஷத்துல முடிச்சிருவாரு. கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா. ஆனா 1 மணி நேரம் உங்களை கவனிக்க வைக்கிறது படாத பாடா இருக்கு. படாத பாடா இருக்கு. எஸ், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. இல்லை, நீங்கள் கனப்படுத்தணும். இங்கே நாங்கள் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுகிறோம்னா 7 நாள் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 7 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறத இங்கே வந்து 1 மணி நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? கொட்டுறோம். அப்போ இது 7 நாள் சரக்கு. எவ்வளோ வாங்கிக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ நல்லது. நல்லா விழிப்பாக கவனிக்கணும். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழி, சத்தியம், ஜீவன். வழின்னா என்ன அர்த்தம்? பாதை. நல்லா கவனிங்க. ஒரு 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 வழி, ஒரு ரோடு போதுன்னா அங்க பஸ் போகும் வரும். அப்படின்னா இயேசு சொல்றார் நான் வழின்னா இயேசு மூலமா நம்ம எங்க போறோம்? அதே மாதிரி பரலோகத்திலிருந்து வழங்குதா? ஒரு பாதையில ஒரு ரோட்டுல வண்டி போய்கிட்டே இருக்காது, போகும். அப்ப ஆண்டவர் சொல்ற நான் வழி. அப்படின்னா எதற்கு வழியா? பரலோகத்துக்கு வழின்னா இயேசு மூலமாய் பிதாவினிடத்தில் சேர்கிறோம். இயேசு மூலமாய் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருகிறோம். அதனாலதான் அவர் என்னவா இருக்கிறாரு. அப்ப நமக்கு 2 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. நான் வழியா இருக்கிறேன். என் மூலமாய் நீ யாரிடத்துல சேர முடியும்? பிதாவினிடத்தில் சேர முடியும். அதே போல என் மூலமாய் பரலோக நன்மைகள், பரலோக ஆசீர்வாதங்கள், பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில நீ கொண்டு வர முடியும். 2 வே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. 2 காரணத்தினால இயேசு வழி. ஒன்னு பிதாவோட சேர்க்கிறார், இன்னொன்று பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வராரு. எத்தனை பேர் இந்த பூமியை பரலோகமா மாத்தணும்னு ஆசைப்படுறேன்? நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறேன். நாமெல்லாம் பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக இங்க பூமியில வைக்கல. இந்த பூமியை பரலோகமா மாத்தணும். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபம் என்ன ஜெபம்? பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பூமியில இருந்து ஜெபம் பண்றாரு. உம்முடைய ராஜ்யம் இங்க எங்க வரணுமா? பூமிக்கு வருவதாக. உம் சித்தம் அங்க செய்யப்படுகிறது போல எங்கேயும் செய்யப்படட்டும். அப்ப இந்த பூமியை என்னவா மாத்தணும்னு கர்த்தர் விரும்புறாரு? பரலோகமா மாத்தணும். ஹெவன் ஆன் எர்த். இன்னைக்கு நாம இதை தான் மறந்துடுறோம். எல்லாருமே சாமி என்ன சீக்கிரமா கொண்டு போயிரு. எங்க? பரலோகத்துக்கு போகணுன்றதுலயே குறியா இருக்கிறோமே தவிர பரலோகத்தை முதல்ல என் வாழ்க்கைக்குள்ள பரலோகம் வருவதாக, என் குடும்பத்திலே பரலோகம் வருவதாக,
என் சமுதாயத்தில் பரலோகம் வருவதாக, என் கிராமத்திலே பரலோகம் வருவதாக, என் தேசத்தில் பரலோகம் வருவதாக. பரலோகத்தில் எப்படி பிதாவினுடைய விருப்பங்கள் நிறைவேறுகிறதோ அதே போல இந்த பூமியிலையும் அவருடைய விருப்பங்கள் வெளிப்படுத்தின விசேஷம். இதெல்லாம் அடிக்கடி சொல்றோம். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். எங்கே அரசாளுவோம்? பூமியிலே அரசாளுவோம். இந்த பூமியை பரலோகமாய் மாற்றுவதற்காக இயேசு வழியாய் மாறினார். இப்ப சத்தியமாய் நமக்குள்ள வந்துட்டாரு. சத்தியத்தை பயன்படுத்தி பூமி என்னவா மாத்தணும்? அல்லேலூயா. விளங்குதா? ஆமென். சத்தியத்தை பயன்படுத்தி எதை மாத்தணும்? பூமியை மாத்தணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூமியை மாத்துங்க. பேசுங்க, வார்த்தைகளை பேசுங்க. சத்தியத்தை நீங்க தான் பேசணும். யார் சத்தியமா இருக்கிறா? யார் சத்தியம்? ஆமா. இனிமே யாராவது சத்தியம் எங்கன்னு கேட்டா பைபிளை தூக்கி காமிக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் சத்தியம். நீங்க தான் சத்தியமா இருக்கிறீர்கள். சத்தியத்தை பேசுங்க. ஆவியான உள்ள பேசுறத செய்ய ஆரம்பிங்க. உங்க குடும்பத்தை நீங்க மாற்ற ஆரம்பிக்கணும். ரட்சிக்கப்படாத கணவன் இடத்துல சத்தியத்தை பேச ஆரம்பிங்க. நல்லா கவனிங்க. சத்தியத்தை பேசுறதுக்கு ஒரு மனுஷன் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. சத்தியத்தை பேசுறதுக்கு கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பேசினாலே கர்த்தர் கவனிக்க வைப்பாரு. அவர் கவனிக்கட்டும், நான் அப்புறமா பேசுறேன். நீங்க பேச பேச உள்ள அந்த வார்த்தையே அவருடைய கடினமான இருதயத்தை மாத்தி மாத்தி அப்படியே உக்காந்து பொட்டி பாம்பா உன் காலில் உக்காந்துட்டு 4 வார்த்தை சொல்லுமா, நான் கேட்கிறேன். பாஸ்டர் என் வீட்டுக்காரர் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னா நீங்க இன்னும் சத்தியத்தை பயன்படுத்தல. என் பிள்ளை சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றான் பாஸ்டர், சத்தியத்தை பயன்படுத்தல. என் ஊர்ல யாருமே ஆண்டவரோட வார்த்தையை கேட்க மாட்டேன்றாங்க பாஸ்டர், சத்தியத்தை பயன்படுத்தல. நீங்க பேச 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 இந்த வார்த்தை வான மண்டலங்களிலே மாற்றங்கள் உண்டாகும், குடும்ப சூழ்நிலைகளிலே மாற்றம் உண்டாகும், இருதயத்தில் மாற்றம் உண்டாகும். இந்த சத்தியத்தினுடைய கடைசி காரியம்தான் என்னன்னு சொல்லுக்குமான்னு உங்களை தேடி வருவாங்க. வந்த பிறகு நான் பேசுறேன் இல்ல, வர்றதுக்காக பேசுங்க. நீங்க பேச பேசதான் வருவாங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேச பேசதான் மாற்றங்கள் நடக்கும். சத்தியத்தை பேசுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசுங்க. உள்ள ஆவியானவர் பேசுகிற காரியத்தை நீங்க பேசுங்க. நேற்று முள்ளுக்குறிச்சியில செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் சொன்னேன். ஆண்டவர் நீங்க விரும்புறதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட விருப்பம் என்னவோ அதை ஏசப்பா என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்படி பார்க்குறீங்க, நேற்று வந்தவங்க கூட இப்படியே பார்க்குறீங்களே. நீங்கள் பார்க்குறத பார்த்தா என்னமோ பொய் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நேற்று நான் சொன்னது தான். அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கன்னு. நேற்று சுமி பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், அவசரமாக டைம் ஆகிடுச்சிட்டு பசங்களுக்கு ஒரு தீனியுமே வாங்கலை. சாப்பாடு லைட்டாக சாப்பிட்டானுங்க, பயங்கர பசி போல். நான் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா நான் எதில் மூழ்கிடுவேன்? செய்தி பாறையில் மூழ்கும். அவன் பயங்கர பசி. போய் மம்மி பசிக்குது மம்மி தீனி வேணும், மம்மி பசிக்குது மம்மி தீனி வேணும். அப்போ போய் வாங்கவும் முடியாது. பசங்கிட்ட 2 பேர்கிட்ட கொடுத்து போய் வாங்கிட்டு வாங்கடான்னா வரவே இல்லை. இவனுக்கா ஒன்றும் முடியல. சுமி அந்த நேரம் உன்னுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவனுக்கு எப்படி இருக்கும்? இப்படியே பார்க்குறான். உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். மம்மி விளையாடாதங்க மம்மி, உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சொல்லிட்டு கீழே வந்து உக்காந்த உடனே செய்தி கொடுக்க வந்த பாஸ்டர் ஒரு கவரில் ஃபுல்லாக தீனி கொடுத்து நான் மறந்துட்டேன், இப்போதான் ஞாபகம் வந்துச்சு இதை பசங்களுக்கு கொடுங்கன்னு. அப்போவே கொண்டு போய் கொடுத்தேன். அவன் டாடி இப்போதான் சொன்னேன் டாடி, இப்பதான் மம்மி சொன்னாங்க விருப்பத்தை கர்த்தர். எப்படி டாடி? நம்ம ஆண்டவர் தகப்பனா இருக்கிறார், இருதயத்தை அறிந்தவரா இருக்கிறார். விளங்குதா நான் பேசுறது? ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க. சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. என்ன இருக்குது என்ன இல்லை அதெல்லாம் பார்க்க கூடாது. என்ன பிரச்சனை போராட்டம் பார்க்க கூடாது. பேசுறது என் வேலை. ஹல்லேலூயா.
எசேக்கியேல உலர்ந்த எலும்புகளுக்கு முன்பாக கர்த்தர் போய் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு சொல்றாரு, நீ பேசு, நீ பேசு, உலர்ந்த எலும்பை பார்த்து நீ பேசு, இந்த பள்ளத்தாக்க பார்த்து நீ பேசு. நான் அதை படிக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே, நீங்களே பேசியிருக்கலாம்ல. அதை ஒருத்தன்ட்ட சொல்லி அவன் அதை உள்வாங்கி அவன் அதை நம்பி அதுக்கப்புறம் அவன் பேசுறதுக்கு இவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு எதுக்கு நான் உன்னை படைச்சேன்? அதுக்கு எதுக்கு நான் உன்னை படைச்சேன்? உன்னை உருவாக்குறதா என் வேலையே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பிள்ளையா உருவாக்குறதா ஒரு வேலையே. நீங்க உருவாகிற வரைக்கும் அவரு பேசிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அற்புதம் நடக்கிற வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நீங்க பேசிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. பேச பேச கல்கள் எல்லாம் உடைக்கப்படும், மலைகள் எல்லாம் சமுத்திரங்களுக்குள்ளாய் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் நேராகும், கரடு முரடானவைகள் சரிசமமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உற்சாகமாய் ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தில் என்ன சூழ்நிலை இருந்தாலும், நான் நிறைய காரியங்களை பிரசங்கத்தில் பேசுகிறோம், குறையா சொல்லலை. உண்மையாலுமே அதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. கேட்டுட்டு அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நம்ம பிரச்சனை தான் நமக்கு பெருசுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. நானும் அவங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டுற மாதிரி கையை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி ஜெபம் பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் நடக்கலை. கடைசியில் தான் தெரியுது மாற்றம் எங்கே நடக்கலை. இங்கே மாறாம வாழ்க்கை மாறாது, இங்கே மாறாம குடும்பம் மாறாது. ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, என் வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணிக்கிறேம்மா. உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உபாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணுமா? சரிம்மா ஜெபம் பண்ணிக்கிறேம்மா. நல்ல ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்றேம்மா. நான் அப்புறம் அந்த அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இதெல்லாம் நான் பண்றேன், நீ என்ன பண்ற? உபாசம் இருந்து நான் ஜெபம் பண்றேன், ஆவில நிறைஞ்சு நான் ஜெபம் பண்றேன், அந்நிய பாஷையில நான் ஜெபம் பண்றேன், நீ என்ன பண்ற? நல்லா படுத்து தூங்கிட்டு. இங்க மாறாம எதுவுமே மாறாது. இங்கதாங்க சத்தியம் இருக்கு. உங்க உள்ளத்துல தான் கர்த்தர் சத்தியத்தை வச்சிருக்கிறாரு. அந்த சத்தியம் தான் அற்புதம், அந்த சத்தியம் தான் விடுதலை, அந்த சத்தியம் தான் பரிசுத்தம், அந்த சத்தியம் தான் எல்லாமே. இதை நீங்க பேச பேச பேசதான் அற்புதம் நடக்கும். இந்த சத்தியத்தின் வெளிப்பாடுக்குள்ள வந்த பிறகு நான் ஜெபம் பண்ணிட்டேன், தாரும் ஆண்டவரே என்ற ஜெபத்தை நான் தூக்கிட்டேன். எல்லாமே இங்கதான் இருக்கு. தந்ததற்காய் ஸ்தோத்திரம், தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? பேச பேச அற்புதங்கள் நடக்கும், பேச பேச அதிசயங்கள் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு சகோதரி என்கிட்ட பயங்கரமா ஆர்கியூ பண்ணாங்க. ஆண்டவர் அடிக்க மாட்டாரு, ஆண்டவர் உதைக்க மாட்டாரு, ஆண்டவர் எதுவுமே தொல்லை பண்ண மாட்டார், தீமெல்லாம் கொடுக்க மாட்டார், சோதிக்க மாட்டார் சொல்லிட்டே இருக்கிறீங்க. இல்ல அடிப்பாரு, இல்ல உதைப்பாரு, பைபிள்ல போட்டிருக்குது அடிப்பாரு. நான் சொன்னேன், இல்ல அடிப்பாரு அடிப்பாரு. என்னடா இது ஒரே பிரச்சனையா இருக்குது இந்த அம்மாவோட. ஆவியானவரே நீ சொல்லு, நான் அடிப்பாருன்னே சொல்லுன்னாரு. ஆமாம்மா ஆண்டவர் அடிப்பாருமா. அடிப்பாரா? இவ்வளவு நேரம் அடி. யார் யாருக்கு என்னென்ன மொழி புரியுதோ அந்தந்த மொழியில கர்த்தர் பதில் தருவாரு. நிறைய பேருக்கு வழங்கல. இப்ப நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் ஏய் போகாத அப்படின்னா போக மாட்டேன்றான். இன்னொருத்தன் போகாதன்னா நீங்க சொன்ன பிறகுதான் போவான், அதை பண்ணாதன்னா சொன்ன பிறகுதான் பண்ணுவான். இப்ப அவனுக்கே வலிக்காம அவனை ரொம்ப இது பண்ணாம அப்படி ஒரு பயமுறுத்தும் போது அவன் என்ன ஆறான்? ஏய் ராடியும். அப்ப அப்பா அடிச்சாலும் வலிக்காது. இப்ப புதுசா ஒரு சத்தியம். இது யாருக்காக மாத்திக்கிட்டேன்? உங்களுக்காக நான் மாத்திக்கிட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அடிக்க மாட்டாரு, அடிச்சாலும் வலிக்காது. ஏன்னா அவர் அப்பா, அவர் அப்பா நம்மளை மாத்தணுன்றதுக்காக இதெல்லாம் செய்யறாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி ஆவியானவர் உங்களை நடத்தும்.